திருநெல்வேலி மாவட்டம் ராஜவள்ளிபுரம் பகுதியைச் சேர்ந்த 33 வயது தொழிலாளி துரைராஜ். இவருக்கும் தங்கலட்சுமி என்பவருக்கும் திருமணம் நடந்து 3 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக தங்கலட்சுமி தனது 3 குழந்தைகளுடன் கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார். நேற்று காலை தங்கலட்சுமி தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அங்கு வந்த துரைராஜ் அவரிடம் பேசினார். அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த தங்கலட்சுமியின் தாயார் பேச்சியம்மாள் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் பேச்சியம்மாளை கண்டதும் ஆத்திரமடைந்த துரைராஜ் அவரது கையை பிடித்து இழுத்து விரலை கடித்து துப்பியுள்ளார். இதில் பேச்சியம்மாளின் கைவிரல் இரத்த வெள்ளத்தில் துண்டானது. படு காயமடைந்த அவர் உடனடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பேச்சியம்மாள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.